தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து அரசியல் செய்கிற இடத்தில் எந்த கட்சி வந்து உட்கார போகிறது? இந்த பெரியார் அரசியலை பாதுகாப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்துதான் ஆள் தேவைப்படும் என்றால் எத்தனை பேரை வேண்டுமானாலும் அனுப்பி வைக்க நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு தேவை பெரியார் அரசியல் இந்த மண்ணில் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்தியா எதிர்க்க தமிழ் வாழ்கனும், காங்கிரஸ் எதிர்க்க தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு பாடிட்டு ஆங்கிலத்தை புகுத்த தமிழ மலம் அப்படின்னும், வெள்ளக்கார ஆட்சியே போதும் அப்படின்னு சொன்ன புரட்சி அரசியல் கொத்தையடிமைகளுக்கு வேணா தேவையானதா இருக்கலாம், பாதுகாக்கப்பட வேண்டியதா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டையும் தமிழர் உரிமைகளையும் தமிழர்களோட வாழ்வியலை நிலைநாட்ட நினைக்கிற எந்த ஒரு தமிழனுக்கும் ராமசாமி நாயக்கரோட அரசியல் தேவையில்லாத ஒண்ணு. ஐயா திரும்ப அவர்கள் பெரியாரோட அரசியலை பாதுகாக்க போராடும் போது நம்ம இளைய சமூகத்தினர் பெரியாரோட அரசியலை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆரம்பகால தலித் தலைவர்களான MC ராஜா, ஐயா ரெட்டமலை சீனிவாசன் இவங்க எல்லாருமே திராவிடர் கழகத்துக்கு உறுதுணையா இருந்த போதிலும் தலித்துகளின் பிரச்சனையை பத்தி ராமசாமி நாயக்கர் அதிகம் பேசாதது இன்றைய காலத்துல முன்னணி சாதிகளுக்கு அரசியல்லையும் அரசு பணிகள்லையும் அதிகம் பயன்பெற காரணமா இருந்தது. தன்னோட நலனுக்காக தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் நண்பர் அப்படின்னு அறிவிச்ச ராமசாமி நாயக்கர் பிள்ளையார் சிலை உடைப்பு தவறான செயல் அப்படின்னு சில முஸ்லீம் தலைவர்கள் வந்து கருத்து தெரிவிச்சப்போ அவங்க கருத்தை திரும்ப பெறவில்லை அப்படின்னா மசூதி முன்னாடி வந்து இசைக்கருவிகளை வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுத்தது. தன்னோட கருத்துக்களுக்கு எதிர்கருத்து வைக்கிறவங்கள ராமசாமி நாயக்கர் கையாளும் கேடுகட்ட அரசியலை காட்டுகிறது. ராமசாமி நாயக்கர் அவரோட இயக்கத்துக்கு சொந்தமான சொத்துக்களையும் தன்னோட பரம்பரை சொத்தாக கருதியதாகவும், சொந்த சொத்துக்களையும் கட்சி நிதியையும் வேறுபடுத்தி பார்க்கல அப்படின்னும், தன்னை பின்பற்றுறவங்களை வீட்டு வேலைக்காரனாகவே நடத்தினதாகவும், அவங்க பண உதவி கேட்கறது ராமசாமி நாயக்கருக்கு வெறுப்பான ஒண்ணு அப்படின்னு திராவிட இன அடையாளமும் வெகு மக்களிய அரசியலும் அப்படின்ற புத்தகம் சொல்லுது. திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு கூறிய நாயக்கரிடம் திருவிக அவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொன்னா நாங்களும் உங்க கூட வந்து இணைவோம் அப்படின்னு சொன்ன கருத்துக்கு தமிழ்நாடு தமிழர்கள் கையில கிடைச்சிட்டா முதல்ல ராமசாமி நாயக்கரை தமிழ்நாட்டில இருந்து வெளியேற சொல்லுவாங்க, அதனால அந்த கருத்துக்கு ஆதரவளிக்க கூடாது அப்படின்னு மாணிக்கம் நாயக்கர் அப்படின்றவர்கிட்ட சொன்னதா பெருஞ்சி திறனார் தன்னோட புத்தகத்துல எழுதியிருக்காரு. தமிழ்ல என்ன இருக்குது அப்படின்னு கேட்கிற வெறுப்பு கொள்கை தான் நாயக்கரோட பகுத்தறிவு அப்படின்னா அந்த பகுத்தறிவு நமக்கு தேவையில்லை அப்படின்னு பெருஞ்சி திறனார் எழுதுறாங்க. ராமசாமி நாயக்கர் பிராமண சூத்திரர் போராட்டத்துல பெரியார் தான், ஆனா தமிழை பற்றியோ தமிழர்களோட வரலாறு பற்றியோ அறிவியல் சார்ந்த சிந்தனைகள் பற்றியோ பேசுறதுல அவர் சிறியார் தான் அப்படின்னு பெருஞ்சி திறனார் எழுதுறாரு. சென்னை கவர்னரா இருந்த அர்ந்தர் ஹோப்பின் அப்படின்றவரோட அந்தரங்க நண்பராகவும் ஊழியராகவும் ராமசாமி செயல்பட்டார் அப்படின்னு அவரோட பயணிச்ச ஜீவா அவர்கள் எழுதுறாரு. குருசாமி அவர்கள் எழுதிய புத்தகத்துல மைனர் விளையாட்டுகள் மூலம் ராமசாமி நாயக்கர் பணம் ஈட்டினார் அப்படின்றதும் இந்த கருத்தும் ஒண்ணுதானா அப்படின்னு ஆராய வேண்டியிருக்கு.